ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாப்கார்ன் சிக்கன். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபின்னா பிடிக்கும். ஸோ இது ஹோம் மேடாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் இந்த ரெசிபியை சொல்கிறேன். இதை இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும். இந்த பாப்கார்ன் சிக்கனுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் இதுக்கு தேவை. 250 கிராம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. 1 டீஸ்பூன் பெப்பர், 1 எக்கு, 1 கப் கர்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது ஒரு பேஸ்ட். ஆனியன், ஒரு சின்ன பீஸ் ஆனியன், அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன துண்டு, மூணுமே ஒன்றா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கு ஜூஸியாக. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து மேரினேட் பண்ணணும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எக்கை உடைச்சி கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சமாக ஆனியன் கலந்துருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் அந்த பேஸ்ட் அரைச்சிருக்கேன். நம்ம ஒன்றத்தையும் கலந்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மிக்சர் எல்லாமே நான் ஒன்றா கலக்கணும். கர்டு கட்டி கட்டியாக இருக்குது, அது நல்லா பேஸ்டாட்டம் கலக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா நல்லா ஊறும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை கலந்துட்டு மேரினேட் பண்ண போகிறோம். மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஊற வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். மினிமம் 2 மணி நேரமாச்சும் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பாப்கார்ன் சிக்கன் வரும். நான் இப்போது 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு கோட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோர் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளோர் ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கனை ஒரு பீஸாக தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாவில் ஃபஸ்ட் கோட் போட போகிறோம். மாவெல்லாம்
நல்லா இது மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். இது மாதிரி எல்லா பீசஸையும் இந்த மாதிரி மாவு மேலே மிக்ஸ் பண்ணி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட் கோட். இப்போது ஃபஸ்ட் கோட் ஃபுல்லாத்தையும் நான் மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் கோட் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதே திருப்பியும் அந்த மிக்சரில் சிக்கனை ஒவ்வொரு பீஸாக டிப் பண்ணி திருப்பியும் ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். செகண்ட் கோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா செகண்ட் கோட் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு போட போகிறோம். எல்லா சிக்கனையும் செகண்ட் கோட் முடிச்சாச்சு. இப்போது எப்படி ஃப்ரை பண்ணது பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு பேனில் ஆயில் ஊற்றிருக்கு. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பீஸாக ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக நிறைய பீஸ் போடாமல் பேனுக்கு தள்ளி தள்ளி ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது உங்களுக்கே தெரியும், ஃப்ரை பண்ணும்போதே நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுதான் ஒரு பதம். கிறிஸ்பியாக வரும்போது நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான பாப்கார்ன் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விதவிதமான டிஷ் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறேன். தேங்க்யூ.